தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பக்கம் தீவிரமான முறையில் பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆதரவு கட்சிகளோடு தான், கூட்டணி ஆட்சிகளோடு தான் தமிழகத்தில் வெற்றிக் கழகம் பொறுத்தவரை தமிழகத்தில் ஆட்சி அமைப்பு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பெரும்பான்மை நிர்ணயிப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 113 தொகுதிகள் மட்டுமே உள்ள நிலையில் கூடுதலாக 5 தொகுதிகள் தேவைப்படுகிறது. அந்த 5 தொகுதிகளுக்காக யாரிடம் ஆதரவு கேட்கலாம், யாரிடம் கூட்டணி பெறலாம் என்பது குறித்து ஆலோசனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக அதிமுகவுடன் பார்த்தோம் என்றால் அதிமுக அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் பார்த்தோம் என்றால் திமுகவின் முக்கிய பிரதிநிதிகளிடம் பேசுவதும், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுங்கள் என்றால் கூட்டணிக்கு என்பது குறித்து பேச்சுவார்த்தை பொறுத்தவரையுமே கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்று பார்த்தோம் என்றால் கழகத்தின் பொறுத்தவரையுமே சென்னை பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்று இந்த ஆதரவு குறித்து கேட்பதற்காக வாய்ப்புகள் இருந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் நேற்று சந்தித்து பேசியதாகவும் ஒரு பக்கம் தகவல் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 2 நாட்கள் அதிமுக பொறுத்தவரையுமே தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாமா, இல்லை அதற்கான மாற்று வழிபாக இருக்கிற தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வர பார்த்தோம் என்றால் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரிக்கு விரைந்திருக்கிறார். குறிப்பாக புதுச்சேரிக்கு ஏன் விரைந்திருக்கார் என்று பார்த்தோம் என்றால் புதுச்சேரியில் இதற்கு முன்பாக, அதாவது நேற்று இரவுல இருந்தே பார்த்தோம் என்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் 4க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி நோக்கி சென்றதாகவும் கூறப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்துடன் ஆலோசனையில் மேற்பட்டு கூட்டணியில் அமைக்கலாமா, இல்லை எந்த ஆதரவு மட்டும் கொடுக்கலாமா என்பது குறித்து பேச்சுவார்த்தை பொறுத்தவரையுமே இங்கு ஒரு பக்கம் சென்னையில் நடைபெற்று வர, இன்னொரு பக்கம் நடைபெற்றிருக்கிறது. அந்த தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுத்தவரையுமே புதுச்சேரிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி இந்த ஆலோசனையானது கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரங்களுக்கு மேலாக நடைபெறுகிறது. அந்த வகையில் தான் இந்த கூட்டத்தில், அதாவது இன்று மாலை 5 மணி அளவுக்கு மேல் தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சென்னை பசுமொழி சாலை இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து கார் மூலம் தற்போது புறப்பட்டிருக்கார். குறிப்பாக இன்னும் 2 மணி நேரத்தில் புதுச்சேரிக்கு சென்ற பிறகு 6 மணிக்கு மேல் முக்கிய ஆலோசனை கூட்டம் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுவதுமே பங்கேற்று தமிழக வெற்றிக் கழகத்தில் கூட்டணியில் இருக்கலாமா, மட்டும் கொடுக்கலாம், வேறேனும் வேறேனும் கட்சியை பயணிக்கலாமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கூட்டணி இருந்தால் மட்டுமே பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க முடியும். இல்லையென்றால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத நிலை, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் தமிழகம் முழுவதும் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத நிலை தான் தற்போது இருந்து வருகிறது. அவர்களை ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை தொகுதிகள் இல்லாத காரணத்தினால் கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்புகளையும் விடுப்பது வந்தன. அந்த வகையில் தான் அதிமுகவிற்கும் அந்த அழைப்புகள் விடுக்கப்பட்டது.